தலையே போத்துராஜா கையில் உள்ளது என்றும் கூறப்படுகிறது. திரௌபதி அம்மன் வழிபாட்டில் ஆடு, கோழி முதலியன பலியிடுதல், கூழ் படைத்தல், பொங்கலிடுதல் முதலிய சடங்குகள் உள்ளன. இவை அனைத்தும் மாரியம்மன் வழிபாட்டிலிருந்து தோன்றியவை. மாரியம்மன் ஆண்டிற்கு ஒரு முறை இரத்த பலி கொடுத்தால் மட்டுமே தீமை செய்யாமல் இருக்கும் தெய்வமாக கருதப்படுகிறது. எனவே அதற்கு ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாவில் பலி கொடுக்கப்படுகின்றது. இவற்றையெல்லாம் நோக்கும்போது திரௌபதி அம்மன் விழா நடைபெறும் கோயில்களில் அம்மன் இரத்த வேட்கையுள்ள தெய்வமாகவே திரௌபதி அம்மனை அம்மக்கள் வணங்குகின்றனர். சமஸ்கிருத பாரதத்தில் துயிலுரியும் இடத்தில் துரியோதனன் தொடை முறிந்து விழுந்து மாழ்வான் என்று சபதம் இடுவதோடு சரி, திரௌபதி தானாக சபதம் எதையும் உரைப்பதில்லை. அந்த நிலையில் இருந்து மாறி துரியோதனன், துச்சாதனர் ஆகியோர் இறந்த பின்னர் அவர்களுடைய குருதியை பூசிய பின்பே குழல் முடிப்பேன் என்று குழந்தல் விரிக்கும் நிலை தமிழ் பாரத இலக்கியங்களில் காணப்படுகிறது. நாட்டுப்புற தெய்வமாக திரௌபதி அம்மன் வணங்கப்படும் திரௌபதி அம்மன் வழிபாட்டில் குருதி பலியை பெறும் தெய்வமாகவே திரௌபதி பாத்திரம் காணப்படுகிறது. இது தமிழ் பாரத நூல்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களுக்கு தமிழகத்தில் நாட்டார் வழக்காற்றில் உள்ள பெண் தெய்வ வழிபாட்டிலிருந்து திரௌபதி அம்மன் வழிபாட்டுக்குள் புகுந்த கூறுகளே காரணம் என்பதை அறிய முடிகிறது. வாய்ப்பு கொடுத்த அமர்வு தலைவர், பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இங்கு வந்த பிறகு இந்த எந்த காரணத்தாலும் இங்கே திரௌபதி அம்மனுக்கு ஒரு விழா ஏற்பாடு செய்கிறார்கள். விழா ஏற்பாடு செய்யும் போது அதற்கான மாடல்ஸ் எங்கிருந்து எடுக்கிறாங்க? நான் சொல்லியிருக்கிறேன், 10 மாவட்டங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன், கட்டுரையிலே சொல்லியிருக்கிறேன். பொதுவாக வட மாநிலத்தில் வந்த மக்கள் குடியிருந்த அல்லது குடியேறிய பகுதிகளிலே இந்த வழிபாடு நடைபெற்றது என்று கருதுவதா, இல்லை இங்க இருக்கின்ற மக்களே அங்கே இருக்கின்ற இல்ல மக்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. பாரதம் இங்க ஒரு கதையா வந்தது. ஒரு காலத்துல அது பாரதம் திரௌபதி வழிபாடாக உருப்பெறுகிறது. கதை மட்டும்தான் இங்க எடுத்துக்கிட்டாங்க. மக்கள் இங்க வரல, மக்களுடைய போக்குவரத்து இங்க முக்கியம் இல்லை. ஒரு இலக்கியமா இருந்தது. பல்லவர் காலத்துல பாரத மண்டபம் கட்டி இந்த கதை பிரச்சாரம் பண்ணாங்க. மக்கள் கிட்ட நன்கு ஊடுருவி எனக்கு தெரிஞ்ச சான்றுல நான் சொன்னேன். இருக்கலாம் பாண்டிய செப்பாடுகள்லயே வருது. மகாபாரதம் அது இலக்கியமா பண்ணிருக்காங்க. அங்கேயே அவங்க மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க கல்வெட்டுக்கடையில செப்பேடுகள்ல வந்துருது. என்ன அதனால அவங்க ஊர் ஊரா இன்னும் சொல்ல போனா அவங்க அதற்கான ஒரு இதை கூட கொடுத்திருக்காங்க. நம்ம மகாபாரதத்தை விளக்கிறதுக்காக தானங்கள் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க. என்ன சரி, பல்லவர் ஆட்சி பகுதியில் மட்டும்தான் இது ஒரு விழாவாக எனக்கு தெரிஞ்சு வேற இலக்கியங்கள்ல வேற வழிபாட்டுல இது இருக்கிற மாதிரி தெரியல. வேற திரௌபதி வழிபாட்டுல இது இருக்கு, வேற வழிபாடு. அதுக்கு ஏதாவது வேற எங்கனாச்சும் சான்றுகள் இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. தமிழ் மக்கள் ஏன் ஏற்றுக்கொண்டார்கள்? அதற்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா? ராமன் வழிபாட்டை ஏத்துக்கிட்டாங்க, திரௌபதி வழிபாட்டை ஏத்துக்கிட்டாங்க, வெளியில எந்த வழிபாட்டையும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க, சமணருடைய வழிபாட்டை ஏத்துட்டு இருக்காங்க, பௌத்தத்தை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. வட இந்தியாவில் இல்ல, தமிழ்நாடு தவிர வேற எங்கேயுமே திரௌபதிக்கு வழிபாடு இல்லை. ஐயா, நான் ஒரு நீங்க கேட்டது உடனே எனக்கு என்னுடைய இது ஆய்வு பத்தி ஞாபகம் வருது. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இந்தியாவினுடைய மிகப்பெரிய 2 இதிகாசங்கள் இந்த ராமாயணமும் மகாபாரதமும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளவு தூரம் இந்த பாரத கதையை விரும்புறாங்க அப்படின்னு சொல்றது நான் அந்த அதுக்கு முன்னால அவ்வளவு தெரியாது. ஆனா என்னுடைய ஆய்வு நான் மேற்கொண்ட பிறகுதான் அது ரொம்ப அதிகமாக எனக்கு தெரிந்தது. அதாவது அந்த ஒப்பாரி பாடல்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பாரத கதை தலைவர்கள் இருக்காங்க. முக்கியமாக கர்ணன் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். கர்ணன், பிறகு தர்மன், பீமன், அர்ஜுனா, இந்த 4 பேரையும் எப்போ பார்த்தாலும் தன்னுடைய நிறைய பாடல்கள் நிறைய சொல்லலாம். இப்ப தாலி இலை பிடுங்கி தர்மரோட பொன் பிறந்தேன், இப்ப தர்மருக்கு வாச்சவ என தயவில்லை வைக்கலையே, வீலி இலை பிடுங்கி பீமரோட வாழ்ந்திருந்தேன், பீமரோட பொன் பிறந்தேன், பீமருக்கு வாச்சவ என விலையா மதிக்கலையே அப்படின்னுட்டு வரும். அப்ப தர்மர், பீமர், அதே மாதிரி கர்ணன், அர்ஜுனன், இந்த 4 பேர் ரொம்ப பிடிக்கும். அதாவது தன்னுடைய அண்ணன், தன்னுடைய தகப்பன், அந்த 2 பேருக்கும் அடிக்கடி எப்ப பார்த்தாலும் இந்த 4 பேரையுமே சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க இந்த 4 பேர்ல ஒருத்தர் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நகுலன் சகாதேவனை விட்டுறாங்க. அது என்ன காரணம்னு அவ்வளவு அதெல்லாம் ரொம்ப ஆய்வு மேற்கொள்ள இப்ப வேண்டாம். அதனால இந்த மகாபாரதத்தை பற்றி இது சும்மா நான் வெறும் இது மட்டும் தான் சொல்றேன். அதாவது ஒப்பாரி பாடல்கள்ல இருந்து மட்டும்தான் நான் சொன்னேன். மற்றபடி நீங்க அங்க போய் பாருங்க, எப்ப பார்த்தாலும் ராமாயணத்தை விட ராமாயணம் கூட அவ்வளவு தூரம் அவர்களை கவரவில்லை.
ஆனா மகாபாரதம் என்பது வந்து மிகப்பெரிய சக்தியாக விளங்குகிறது என்பது. அதனாலதான் மற்ற இந்தியா பூரா இருந்தா கூட நீங்க கேட்டது ரொம்ப நியாயம்தான். சவுத் இந்தியா, தென்னிந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் அது என்ன அவ்வளவு விருப்பமாக இருக்கிறது. அது திரௌபதி தன்னை வந்து திரௌபதியாக எல்லா பெண்களும் நினைச்சுக்கிறாங்க. திரௌபதியாக பார்வதி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆமாங்க. அப்போ இப்ப சொன்னார் இந்த அம்மன் வழிபாடுங்கிறது தமிழர்களுடைய பண்பாட்டில் நீண்ட காலம் நிலைத்து வரக்கூடிய ஒரு அடையாளம். அப்போ ஒரு பழமொழி நீங்க கேள்விப்பட்டு, ஒண்ட வந்த பிடாரி ஊர்பிடாரியை துரத்தினாள் அப்படின்னா, ஊர்பிடாரிங்கிறது மாரியம்மன், ஒண்ட வந்த பிடாரி திரௌபதி. பல்லவர் காலத்துல வந்து மக்களுக்கு வீர உணர்ச்சியை உருவாக்குவதற்காக பல்லவ மன்னர்கள் தங்களுடைய போரில் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டுப்புற கூத்துக்களில் வந்து இந்த ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் பயன்படுத்தினார்கள். 18 நாள் யுத்த பயன்படுத்தி தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டார்கள் மன்னர்கள். ஆனால் இடையிலே நடந்தது கலாச்சார ஆக்கிரமிப்பு அல்லது முற்றுகை என்பது ஆரிய பண்பாடு, ஆரிய இதெல்லாம் நடந்திருக்கு நம்ம நாட்டில். அதுல ஏன் ஏற்றுக்கொண்டார் ப்ரொஃபசர் சண்முகம் கேட்டாரு. ஏற்றுக்கொள்ளவில்லை. திணிக்கப்பட்ட தெய்வம் தான் திரௌபதி அம்மன். ஆனால் அம்மனாக இருந்த காரணத்தினால் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் என்னுடைய ஒரு நல்ல விளக்கம். ரொம்ப நன்றியா. போதும் நினைக்கிறேன். இன்னும் நல்ல அருமையான நிறைய கருத்துக்கள் வர இருக்கின்றன. ஆனா தயவு செய்து மன்னிக்க வேண்டுகிறேன், அடுத்த கட்டுரைக்கு போக வேண்டியிருக்கிறது. ஏன்னா ரொம்ப எனக்கு அடுத்த அமர்வினுடைய தலைவர் என்னை கேட்டுக்கொண்டார், நீங்க சீக்கிரம் கட்டாயமா 12 மணிக்கு முடிச்சே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்காகவே நான் இப்ப ஓடிட்டு இருக்கேன். அரங்கு தலைவர் உள்ளிட்ட அனைத்து நோக்காளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கட்டுரை வெகு விரைவில் தொடங்குகிறேன். தமிழர் பண்பாட்டில் மகளிர் சடங்குகள் பெண்ணிய நோக்கு. இது பெண்ணிய அரங்கில் போட்டிருப்பார்கள் என்று நினைத்தேன். நாட்டுப்புறவியல் அரங்கில் போட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் என்னுடைய பணியை நான் செய்கிறேன். மனித சமூகங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் பல்வேறு பழக்க வழக்கங்களுக்கும் சடங்குகளுக்கும் கட்டுப்பட்டுதான் இயங்குகின்றன. தமிழர் பண்பாட்டில் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கை வட்ட சடங்குகள் பல நடைபெறுகின்றன. தமிழ் சமூகம் மகளிரை சடங்குகள் மூலம் பெருமைப்படுத்துவது போல ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி வீட்டிற்குள் முடக்கி வைத்து விடுகிறது. இதனை நிறுவுகின்ற வகையில் இலக்கிய பதிவுகளாக உள்ள தமிழர் பண்பாட்டு சடங்குகள் சிலவற்றையும், விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டத்தில் நாட்டுப்புற மகளிரால் மேற்கொள்ளப்படும் சடங்குகள் சிலவற்றையும் ஒப்பிட்டு பெண்ணிய நோக்குடன் விளக்க முயல்கிறது இக்கட்டுரை. பழக்க வழக்கங்களும் சடங்குகளும். பழக்க வழக்கங்களும் சடங்குகளும் நெருங்கிய பிணைப்பு உண்டு. ஒரு செயல் நன்மை விளைவிக்கின்றது என்று மக்கள் உணரும் நிலையில் அது பழக்கமாக மாறுகிறது. காலப்போக்கில் அறிவியல், கலை ஆகியவை காரணமாக சமுதாயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் போது அது சடங்காக நிகழ்கிறது என்று செயல், பழக்கம், சடங்கு மூன்றும் வெவ்வேறு வளர்ச்சி படியில் உள்ள ஒரே செய்தியாகும் என்று வி. சரஸ்வதி கூறியுள்ளதை ஆர். ராமநாதன் மேற்கோளாக எடுத்தாள்கிறார். எனவே இக்கட்டுரையின் தலைப்பில் சடங்குகள் என குறிப்பிட்டிருந்தாலும் சடங்குகளினுடைய சில பழக்க வழக்கங்களும் ஆய்வில் விளக்கப்படுகின்றன. காப்பிடுதல். குழந்தை பிறந்து 7ஆம் நாள் காப்பிடுதல் என்ற சடங்கு நடைபெறுகிறது. ஆண் குழந்தைக்கு வெளினா கொடி, அது வெள்ளியால் போடப்படும் அரங்கான் கொடி, மொத்தமாக 3 சுற்று வருகிற வகையில், அந்த பகுதியில் அப்படிதான் போடுவார்கள், 3 சுற்று வருகிற வகையில் போடப்படுகிறது. பெண் குழந்தைக்கு வெளினா கொடி சில முத்துக்கள் வைத்து மெல்லியதாக போடப்படுகிறது. சமூகத்தில் ஆண் வலிமையானவன், பெண் மென்மையானவள், மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துருவாக்கம் இங்கே வித்திடப்படுகிறது. இதன் அடையாள குறியீடு தான் காப்பிடுதலில் குழந்தைக்கு அணிய பெறும் வெளினா கொடியின் வேறுபாடு. இதனுடைய தொடர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகள் விளையாடும் விளையாட்டுப் பொருட்களில் வளர்ச்சி அடைவதை காணலாம். அவங்க ஆண் குழந்தைகள் வண்டியெல்லாம் வைத்துக் கொண்டு விளையாடுவார்கள், தள்ளு வண்டியெல்லாம். பெண் குழந்தைகள் சொப்பு வைத்துக் கொண்டு சோறாக்குவது போல விளையாடுவார்கள். பிறப்பு உறுப்பை மறைப்பதிலும் உறுப்பின் பெயரை சொல்வதிலும் கூட ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு மிகுந்த வேறுபாடுகள் உள்ளன. அது குழந்தைக்கு அந்த ஆளிலை போல போடுவது பெண் குழந்தைக்கு போடுவது, ஆண் குழந்தை போட மாட்டாங்க. இங்கே வேறுபாடை காட்ட ஆரம்பித்து விடுகிறார்.